சரி ப்ரோ, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சொல்லு ப்ரோ, என்ன கேள்வி? ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, பாலிடிக்ஸ் தான் இது. ஓகேவா? கேளுங்க கேளுங்க எனக்கு. அதாவது ப்ரோ, இப்போ போன வருஷத்துல இந்த கரூர்ல வந்து விஜய் அவர்கள் மீட்டிங் போடுறப்ப அந்த 41 பேர் இறந்தாங்க. இப்போ இந்த 41 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு வந்து அந்த டைம்ல இந்த ஆட்சியில் இருந்தவங்க வந்து இது முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம், அவரால் அந்த இறப்பு ஏற்பட்டுச்சு, இது இவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விஜய் மேல பழி போட்டாங்க. இப்போ இவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு, இன்னுமே விஜய் அவர்கள் மேலதான் இவங்க வந்து இவர் தான் காரணம்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய நீங்களும் பார்த்திருப்பீங்க, நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, இல்ல அந்த லைவ்ல கூட பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வையில ஓகே, அந்த 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? யார் அந்த குற்றவாளி? மக்கள் தான். மக்கள் மீன்ஸ் மக்கள் தான். மக்கள் தான் காரணம். போலீஸ் காரணம், மக்கள் காரணம். போலீஸ் இவ்வளவு பேர் மக்கள் வராங்க ப்ரோ. ஒரு ஆக்டரா வராரு, ஒரு ஆக்டர் வரானா இவ்வளவு ஏன் ப்ரோ? இங்க என்ன அவர் ஷூட்டிங் போனாலே, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வெளில அவுட்டர் ஸ்பாட் தமிழ்நாடு கூட சூஸ் பண்ணாலே இவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரியுது, லட்சக்கணக்கான கூட்டம் வருதுன்னு தெரியுது. அப்பெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க தெரிஞ்ச போலீஸ்க்கு இப்ப கொடுக்க தெரியலையா? சரியா? முதல் பாயிண்ட். சரிங்களா? இவங்க கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருக்கலாம். அது யார் தப்பு? இவர் லேட்டா வந்தாரு. லேட்டா வந்த காரணமும் அவர் சொல்லிட்டாரு. அது ரீசன்லாம் இல்லாமலாம் இல்ல. அங்கே இருந்து, ஏன்னா அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள வரணும்னா நம்மளுக்கு டைம் ஆகும். பூந்து வரணும். அதுக்கு யார் கிளியர் பண்ணி தரணும்? காவல்துறை. யார் தப்பு? காவல்துறைக்கு ஆர்டர் பண்ற இடத்துல யார் இருந்தது? அது சொல்ல முடியாது, இல்ல நம்மளால பேச முடியாது. நான் சொல்றேன், காவல்துறைக்கு ஆர்டர் போடுற இடத்துல இருந்தது அப்ப ஆளுங்கட்சியா இருந்தவங்க. அவங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து ஒரு இடத்துல கேட்டிருக்காரு, ஒரு பெரிய இடமா கொஞ்சம் மக்கள் தாராளமா நிக்கிற மாதிரி ஒரு இடத்துல கேட்டிருக்காரு. அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நல்ல சின்ன இடமா பார்த்து இவங்க கொடுத்துருக்காங்க. அங்க இருந்தே சதி வேலை ஆரம்பிச்சிருக்குது. அதாவது இவர் 7 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 10 மணிக்கு எப்ப வந்தார் தானே? அப்படிங்கிறப்ப போலீஸுக்கு முன்னாடியே தெரியும் அங்க கிரௌட் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அவங்க போலீஸ் முன்னாடி தெரியும். அப்படிங்கிறப்ப இவர் வர வழியிலேயே இல்ல பயங்கர கிரௌடா இருக்கு, நீங்க இப்ப அன்னைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி கூட நிப்பாட்டி இருக்கலாமே, என்னையா அவங்க தடுத்து நிப்பாட்டல, எனக்கு தான் தெரியாதுல எவ்வளவு கிரௌட் இருக்கு, எனக்கே தெரியாதுல, நீங்க நிப்பாட்டி இருக்கலாமே, போலீஸ் நினைச்சா தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நேற்று அவர் மீட்டிங் சொன்னாரு. போலீஸ் நினைச்சா நிப்பாட்டி இருக்கலாம், அதுவும் தடுத்து நிப்பாட்டல. மூணாவது என்னன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு அந்த போன 5 வருஷம் ஆட்சிலேயே கள்ளச்சாராயம் குடிச்சு அவ்வளவு பேர் செத்தாங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. எந்த ஒரு பிரச்சனைக்கும், அதாவது லாக்கப் டெத் கூட நடந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் நேரில் போகாத அந்த சிஎம் இதுல எப்படி சம்பவம் நடந்த அடுத்த 15 நிமிஷத்துல எப்படி வந்தாங்க? அந்த மினிஸ்டர் எப்படி வந்தாரு? கல்வி அமைச்சிருக்கலாங்க, என்ன வேலை? சொல்லி வச்சு நடக்குது, எல்லாம் தெரியுதான் நடக்குது. பிளான், ப்ரீ பிளான். இப்ப நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, படத்துக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது. ப்ரொடக்ஷன்னா நடந்துட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷனா முடிஞ்ச உடனே என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். அதுதான் இங்க நடந்திருக்கு மூவி. சிம்பிளா ஒரு படத்தை வச்சு சொல்றேன். ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுதான் நடந்திருக்காங்க. சிம்பிள். சரி ப்ரோ, போயிட்டு பாப்போம். சரி ப்ரோ, நீங்க கேள்விகள் வந்து உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணதா ப்ரோ என்னோட கேள்விகள்? இல்ல தல, அவ்வளவுலாம் இல்ல. அது எனக்கு என்ன பேசக்கூடாது. இது வந்துட்டு எப்படின்னா, நம்ம இது வெளியே பேச முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இங்க யூடியூப்ல போயிட்டு இருக்கோம், வரட்டு இருக்கோம், எப்படி மாறும் தெரியாது நம்மளுக்கு. எனக்கு நான் காமன் பீப்புளோட பேசி போறத விட இப்ப யூடியூப்ல பேசுறது நான் பிளஸ் பாயிண்டா பாக்குறேன். ஏன்னா இப்ப உங்களுடைய வியூவர்ஸும் பார்ப்பாங்க. இது வந்து இன்னும் ஜனங்கள் இன்னும் நிறைய பேர் பாக்குற இடத்துல இப்ப என்னன்னா, நம்ம பேசக்கூடாதுன்னு இல்ல, நீங்க யூடியூப்ல இருந்தாலும் பேசலாம், நீங்க காமன் பீப்புளா இருந்தாலும் பேசலாம். நீ நாகரிகமான முறையில நீங்க உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணீங்களான்றத மேட்ரு. நம்ம நாகரிகமா பண்ணாலும் பார்க்க வேண்டியவங்க பார்க்க, எப்படி பார்க்க வேண்டியவங்க நிறைய சில பேர் பார்க்கலாம், நல்லா பார்ப்பாங்க. ஆனா சில தப்பான கண்ணு இருக்கு, அவங்க எப்படி பார்ப்பாங்க நமக்கு தெரியாது, அவங்க சொல்ல முடியாது என்ன பண்ணலாம். சரி, இருக்கு நம்ம வந்து கருத்தை சொல்லலாம் ப்ரோ. இவன் எப்படின்னா, நான் ஒருத்தான் வந்து வாய்ஸ் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க மொத்த பேரும் வாய்ஸ் கொடுத்தாலும் அது பிரயோஜனமா இருக்கும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சிம்பிள். நான் ஒருத்தன் பேசணும்னா இவன் ஒன்றும் நடக்க போகுது, எல்லாரும் பேசணும் அது நடக்கும். I have surprise. You have surprise. என்ன சர்ப்ரைஸ் சொன்னா? என்ன சர்ப்ரைஸ்? உங்களுக்கு பதில் நன்றி ப்ரோ. ஓகே, தேங்க் யூ. அதாவது போன வருஷம் விஜய் அவர்கள் கரூர்ல மீட்டிங் போட்டப்ப 41 பேர் இறந்தாங்க. அந்த சம்பவத்தப்ப பழி தூக்கி இவர் விஜய் தான் காரணம், 41 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் பொறுப்பேற்றணுன்ற மாதிரி அப்ப ஆட்சியில இருந்து டிஎம்கே அரசு சொன்னாங்க. இப்ப இவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு, இன்னமும் அவங்க இவர் மேலதான் பழி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தவறு யாரு? இது யார் பொறுப்பேற்றுக்கணும்? தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. வாண்டடா வந்து கேள்வி கேள்வி நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டு போறீங்க. கூட்டணும் வந்தா நெரிசல் ஏற்படும்ல, அப்படி ஆகா செய்யும்.
அதுக்குன்னு வந்து தளபதி மேல வந்து பழிய தூக்கி போடுறது அப்படின்றது தப்பு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றேன்னா, அவராலதான் கூட்டம் சேர்ந்துச்சு, அதனாலதான் இது பண்ணாங்க. தப்பு வந்து தளபதி மேல கிடையாது. முன்ன இருந்தாங்கல்ல, பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, அதிகமா இடம் இருக்கிற இடத்துல கொடுத்துருக்கணும். அவங்க அவங்களே பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்றீங்க. தெரிஞ்சது இவ்வளவுதான். ஒண்ணு, அவங்க பெர்மிஷன் கொடுத்த இடம் தப்பு. ரெண்டாவது, அவங்க இன்ஃபார்ம் பண்ணாது. அவ்வளவுதான் என்ன பண்ணாங்க. இன்னொன்னு, டிஎம்கேல உள்ளவங்களே ஆள் செட் பண்ணி இது பண்ணாங்க. உங்களுக்கு டிஎம்கே ஆனா என் பக்கம் இருந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பதில் சொல்றீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் கேள்வி கேட்கற பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. என்ன ப்ரோ வயசு? என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19 வயசு ஆகுது. 18 தாண்டிடுச்சுன்னா ஓகே. அதாவது இப்ப கரூர் பிரச்சனை இருக்குல்ல, போன வருஷமா எப்பதான் மீட்டிங் போட்டாரு, போகிறதுக்கு முன்னாடி 41 பேர் இறந்துட்டாங்க. ஆட்சியில் இருந்த டிஎம்கே வந்து விஜய் தான் காரணம், இது முழுக்க அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மேல மொத்தமா பழி போடுறாங்க. இன்னுமே சிபிஐ விசாரணை தான் இருக்குது. இப்ப விஜய் சிஎம் ஆயிட்டு இன்னுமே அது இவர் தான் காரணம்ன்ற மாதிரி டிஎம்கே சார்பில் வந்து சொல்றாங்க. இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ப்ரோ, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதான் இப்போ அந்த மீட்டிங் ஸ்பீச் பாத்தீங்களா? அது ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல வந்து போலீஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அவர் போயிட்டாரு, திரும்ப போயிட்டாரு, மறுபடியும் வந்து வெயிட் பண்ணாரு மக்களை. சரிங்களா? இப்போ வந்து அந்த ஊர்ல ஏன் அப்ப சொல்ல? அவர் கேட்டது கரெக்டா இல்லையா? அந்த ஊர்ல அந்த ஊர் போலீஸ் சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி கூட்டம் அதிகமாச்சு, அது சொல்லிருக்கலாம்ல. அந்த பிளேஸோ குட்டியான பிளேஸ், அது இல்லாம அவங்க அலோகேட் பண்ண பிளேஸ் கொஞ்சம் பெருசா இருந்து போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாம அவர் போய் அந்த மாதிரி ஆயிருந்தா சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஊர்ல ஏற்கனவே அந்த ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தா இல்ல, அவரு நம்ம மக்களை பத்தி எதுவுமே அவருக்கு கவலை இல்லை மோஸ்டா சொல்ல போனா. சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது அவர் மேல ஒரு தப்புமே அவர் மேல நம்ம சொல்லக்கூடாது ப்ரோ. வளர்ந்துட்டு வர்றாரு அவர். இப்ப கூட நம்ம ஆட்சிக்கு வந்த பேர் கூட நம்ம மக்கள் என்ன பண்ணுமோ அதுதான் பண்றாரு. எதிர்கட்சியாளர்னா எதனா ஒரு கோரிக்கை வச்சாலோ அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்துதான் அவர் முடிவு பண்றாரு. அது சரிங்களா? எதுவுமே ஒரு தப்பான முடிவுலாம் இல்லை அவர் பண்றது. அதுதான் ப்ரோ. அவர் மேலாம் பழி சொல்லக்கூடாதுண்ணா. யார் மேல தவறு போலீஸ் மேலதான் ப்ரோ. போலீஸ் மேல சொல்லக்கூடாது. அப்ப இருந்து ஆட்சி மேலதான். அவங்க ப்ரெஷர் பண்ணா அவங்க எதுவுமே பண்ண முடியாது. போலீஸும் அந்த ஆட்சி மேலதான் தவறு சொல்லணும் ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம போலீஸ் வந்து போலீஸ் கிட்ட அவங்க எதுவுமே இந்த மாதிரி முன்னாடியே சொல்லுங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா போலீஸ் சொல்லியிருப்பாங்க. அவங்க வேணும்னே பண்ணணும்னு நினைச்சதுனால போலீஸ் எதுவுமே அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அந்த ஆட்சி அப்ப இருந்த ஆட்சி மேலதான் ப்ரோ சொல்லணும். அவர் மேல இப்ப இருக்க சிஎம் மேலயோ தப்போ நிறையுது. அப்ப வந்து பணியில கூப்பிட்டு மீட்டிங் போட்டாரு. சரி, ஓகே. அப்ப வந்து எல்லாரையும் பார்த்து மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. சிஎம் ஆன பேருக்கு ஒரு வாட்டி போய் பாத்துருக்காங்கல்ல. இப்ப வந்தது இல்லாம கொஞ்சம் முன்னாடி வேலை கொடுத்துருக்கதா சொன்னாங்க. சிஎம் ஆன அப்புறம் மத்திய ஒரு வாட்டி போய் பாத்துருக்கலாம். அந்த ஊருள்ளே போய் பாத்துருக்கலாம்ல. அது போகாம தான் கொஞ்சம் மனசாட்டமா இருக்கு. சிஎம் ஆன பிறகு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடிதான் அவங்க தடுப்பாங்க. சிஎம் ஆன பிறகு ஏன் தடுக்கணும் அவங்க சொல்லுங்க? சிஎம் ஆன பிறகு சும்மா ப்ரோ. ஆனாலும் விஜய் வந்து கரூர் போக கூடாது அப்படின்னு இருக்காங்க டிஎம்கே. ஆமா, கரெக்ட் தான். ஓகே ப்ரோ, சூப்பரா பேசுறீங்க. நன்றி. நாளை இரவு ஒரு 6 மணிக்கு மேல உங்க வீடியோ வரும். கண்டிப்பா பாருங்க.